வரக்கூடிய மாதம் வந்துவிட்டால் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய மகான்கள் நல்ல மனிதர்கள் சீதேவர்களில் ஒருவர் தான் ஹஜ்ரத் சையதுனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆரம்பத்திலே இவருடைய ஒரு வரலாறு சம்பவத்தை கேட்டோம். முஹர்ரம் முதலாவது பிறை தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய ஒரு செய்யப்படக்கூடிய ஒரு நாள், அவர்கள் ஷஹீதான ஒரு நாள். முஹர்ரம் தலைப்பிறையிலே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டார்கள். ஃபஜ்ருடைய தொழுகையை பள்ளி வாசல் நிறைவேற்றும் போது ஒரு மனிதன் கத்தியால் குத்தி அதனால் நோய்வாய்ப்பட்டு அதன் பின்னால் முஹர்ரம் தலைப்பிறையிலேயே தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஷஹீதானார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஞாபகப்படுத்தப்படக்கூடிய நாளும் முஹர்ரம் முதலாவது பிறையில் தான். பிரபல்யமான ஒரு சஹாபி, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மூலமாக அன்னவருடைய முபாரக்கான வாயினால் சுவனவாதி என்ற பட்டத்தை தட்டிச் சென்ற சஹாபி. இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சில சிறப்புகளையும் நாம் இந்த இடத்திலே ஞாபகப்படுத்திக் கொள்வோம். அவருடைய பெயர் துனியாவில் அவருடைய பெயர் எவ்வாறு? உமர். அவருடைய உமர் என்று அவர்களை கூப்பிடுவார்கள். அதே போன்று வானத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் ஃபாரூக். வானத்தில் என்ன பெயர்? ஃபாரூக் என்று அழைக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து இறக்கப்பட்ட வேதங்கள் கிதாபுகள் இருக்கின்றதே, இந்த கிதாபுகள்ல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயரை மன்திகுல் ஹக், ஹக்கை மாத்திரம் மொழியக்கூடிய மனிதர் என்ற பெயரை கொண்டு அவர்களுக்கு நாமம் சூட்டப்பட்டுள்ளது. அதே போன்று இன்ஜீல், வானத்திலிருந்து இறக்கப்பட்ட ஒரு வேதங்களில் ஒரு வேதம் தான் இன்ஜீல் வேதம். இந்த வேதத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் காஃபி என்பதாக குறிக்கப்பட்டுள்ளது, காஃபி என்று பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதே போன்று சுவர்க்கத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் சிராஜ். புதுசாயிருக்கும் நாம் கேட்கிற நேரத்தில் இந்த விஷயங்கள் சில சமயம் புதிதாக இருக்கும். சுவர்க்கத்தில் சிராஜ், இப்படி பல பெயர்களை கொண்டு அல்லாஹ் தஆலா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சங்கைப்படுத்தினான். இந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மக்காவிலே பிறந்தார்கள். ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் இஸ்லாமிய மார்க்கத்தை 39 மனிதர்கள் கபூல் செய்ததன் பின்னால 40வது கபூல் செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அதனால முத்தம்மிமுல் அர்பஈன் 40ஐ பூர்த்தி செய்தவர்கள் என்பதாகவும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கூறப்படும். இதே போன்றுதான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய துஆவின் பரக்கத்தை கொண்டு இஸ்லாத்தை தம்பியவர்கள். இது எல்லாத்துக்கும் தனித்தனி வரலாறுகள், இங்க எல்லாத்தையும் பேச முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பெரும் துஆவுடைய பரக்கத்தை கொண்டு இஸ்லாத்தை தழுவியவர்கள். அதனால் இவர்களுக்கு முராதே ரசூல், ரசூலுடைய முராத் என்பதாகவும் ஒரு புனைப்பெயர் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கிட்டத்தட்ட இந்த துனியால 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அதிலே அவர்கள் ஹலீஃபாவாக 10 வருடங்கள் 6 மாதங்கள், ஒரு ரிவாயத்தின் பிரகாரம் 4 நாட்கள் அந்த ஹலீஃபாவாக அவர்கள், அந்த முஸ்லிம்களுடைய தலைவராக ஹலீஃபாவாக அமீருல் முஃமினீனாக அவர்கள் நியமிக்கப்பட்டு ஆட்சி செய்தார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சியை பற்றி நான் கூற வேண்டிய அவசியம் கிடையாது. இன்று முஸ்லிம் அல்லாதவர்களும் கூட உமர் ஆட்சி என்றால் அது உமருடைய ஆட்சி தான் என்று முஸ்லிம் அல்லாதவர்கள் கூறக்கூடிய அளவுக்கு ஆட்சி செய்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவர்களை போன்று இதுவரை யாருமே ஆட்சி செய்யவில்லை. அப்படி ஒரு நீதமான ஒரு மனிதர். ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அமர்ந்து அழுது கொண்டிருக்கிறார்கள். ஒரு மனிதர் கேட்கிறார், உமரே ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கும் போது ஏன் அழுகின்றீர்கள்? இல்ல, ஒரு பாலம் ஒன்று முன்னாடி அந்த பாலத்தை காண்பித்து சொல்ற, இந்த பாலத்துல ஆடுகள் செல்லக்கூடிய நேரத்துல அந்த பாலம் கொஞ்சம் சரியில்லாததன் காரணத்தினால் ஒரு ஆட்டினுடைய கால் போல் உருவி கால் உடைஞ்சிருச்சு. அந்த ஆட்டினுடைய கால், முட்டன் கால் உடைந்து விட்டது. நான் பயப்பட்டேன், நான் கியாமத்துல என்ன அல்லாஹ் தஆலா, உமரே உன்னுடைய ஆட்சியில நீ பாலத்தை ஏன் சரியான முறையில் சமைக்கவில்லை, ஏன் சரியான முறையில் அதை கட்டவில்லை என்று என்னிடம் கேள்வி கேட்டால் நான் என்ன பதில் கூறுவது? அவ்வளவு பயப்படுவாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவ்வளவு பயப்படக்கூடியவர்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய விடயத்தில் கிட்டத்தட்ட அல்குர்ஆன்ல 20 வசனங்கள் இருக்கின்றது. இவருடைய விஷயத்துல இவர்கள் கூறியதை அல்லாஹ் தஆலா அல்குர்ஆனுடைய வசனங்களாக இறக்கியது, அல்லது இவர்கள் ஏதாவது செய்யக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் தஆலா இவர்களுக்காக வேண்டி இறக்கியது. இப்படி எல்லாம் கிட்டத்தட்ட உலமாக்கள் குறிப்பிடுகிறார்கள். அதில் 20 ஆயத்துக்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய விடயத்தில் இறக்கப்பட்டது என்பதாக இமாம்கள் நமக்கு கற்றுத் தருகிறார்கள். அன்பின் சகோதரர்களை பெரியார்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய ஆஜிசி, அதாவது அவருடைய பணிவு தன்மையாக இருந்தாலும் சரி, தக்வாவாக இருந்தாலும் சரி, முஹப்பத்தே ரசூல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் மீது வைத்திருந்த முஹப்பத்தாக இருந்தாலும் சரி, அதே போன்று அவருடைய நற்குணங்களாக இருந்தாலும் சரி, அவருடைய வீரமாக இருந்தாலும் சரி, அவர்கள் செய்த தான தர்மமாக இருந்தாலும் சரி, அனைத்துமே தனித்தனி சாப்டர்ஸ், தனித்தனி சிறப்புகளை உள்ளடக்கியது. தனியே ஒவ்வொன்றையும் கூறலாம்.
அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. அதனால தான் சொன்னாங்க, நீங்க நல்லவர்களை பற்றி பேசும்போது, அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்று நினைக்கின்றேன், நல்லவர்களை பற்றி நீங்கள் பேசும்போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றி கட்டாயம் நீங்க பேசுங்க. அவர்கள் அவ்வளவு சிறப்பு வாய்ந்தவர்கள். எனவே ஒவ்வொரு சஹாபியும் அல்ஹம்துலில்லாஹ் மிகவும் சிறப்பு வாய்ந்தவர்கள். அந்த சஹாபாக்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உள்ளடங்குகின்றார்கள் என்பதை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். எனவே ஒவ்வொரு சஹாபியும் இருக்கிறார்கள். ஏனென்றால் முஹர்ரம் மாதம் வருகிறது. சில சஹாபாக்களை தரம் குறைத்து, சில சஹாபாக்களை தரம் உயர்த்தியும் பேசுவார்கள். இந்த கூட்டத்தில் நாங்கள் சிக்கிவிடக் கூடாது. சஹாபாக்கள் ஒவ்வொருவரும் சுவனவாதிகள் தான். ஒவ்வொரு சஹாபியும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவர்கள் வாழ்ந்த காலத்திலே ஈமான் கொண்டு ஈமானோடு மரணித்தவர்கள் தான். இவர்கள் அனைவரும் சுவர்க்கவாதி என்பதை நாங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதிலே விசேஷமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். இந்த உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுடைய விடயத்தில் பல ஆயத்துக்கள், பல வரலாறுகள். ஒரு மனிதர் ஒரு தவறை செய்து விட்டால் அவர்கள் மன்னிக்கக்கூடிய தன்மை எவ்வாறு என்றால், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யக்கூடிய காலத்துல ஒரு மனிதர் வாரார், ஒரு தவறு செஞ்சிட்டார். அவருக்கு தண்டனை வழங்குவதற்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சமூகத்தில் கூறுவாராம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த மனிதனுக்கு உண்டான தண்டனையையும் என்ன செய்யலாம், அறிவித்து விட்டாங்க. இதுதான் அவருடைய பனிஷ்மெண்ட். அப்பொழுது அந்த மனிதர் ஒரு குர்ஆனுடைய வசனத்தை ஓதுறார், குதில் ஆஃப்வ வக்முர் பில் உர்ஃபி வஅரித் அனில் ஜாஹிலீன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா கூறினார், ஹபீபே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, மன்னிக்க கூடிய தன்மையை நீங்கள் தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள், மேலும் நல்லதை கொண்டு ஏவுங்கள், மேலும் மடையர்களை கண்டால் முகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த ஆயத்தை ஓதியவுடன் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு என்ன செய்யலாம், கொஞ்ச நேரம் சிந்திச்சுட்டு அந்த மனுஷனை மன்னிச்சு அனுப்பிட்டாங்க. அந்த ஆயத்தினுடைய முதலாவது வார்த்தை மன்னிப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இது மிகவும் முக்கியமான ஒரு பண்பு, நமக்குள்ளே மிக முக்கியமாக ஏற்பட வேண்டிய ஒரு தன்மை, ஒரு சிஃபர், மன்னிக்கக்கூடிய தன்மை. இது நமக்கு மத்தியில இல்ல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு தண்டனை வழங்கப்படக்கூடிய மனிதனை மன்னித்தார்கள் என்றால் அந்த அளவுக்கு இந்த மன்னிப்பை இஸ்லாம் வலியுறுத்தியுள்ளது. இது கணவன் மனைவியை மன்னிப்பது கிடையாது, மனைவி கணவனை மன்னிப்பது கிடையாது, குழந்தைகளை மன்னிப்பது கிடையாது, அயலவர்களை மன்னிப்பது கிடையாது. மஸ்ஜிதிலே இருந்தால் மஸ்ஜித் நிர்வாகத்தில் ஒரு மனிதன் தவறு செய்தால் இன்னொருவர் மன்னிப்பை வழங்கக்கூடிய அந்த மனோ பக்குவம் கிடையாது. அவர்களை பற்றி பின்னால் பேசி தெரிவது. அன்பின் சகோதரர்களை, பெரியார்களே, மிகவும் மோசமான ஒரு தன்மை. மன்னிப்பு வழங்கக்கூடிய பழக்கத்தை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்வோமே ஆனால் நிச்சயமாக மன்னிப்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு நம்முடைய கண்ணியத்தை உயர்த்துவான், நம்முடைய அந்தஸ்தை அல்லாஹ் உயர்த்துவான். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 4 வகையான நசீஹத்தை, ஒரு உபதேசத்தை செய்தார்கள். ஒரு தடவை எவ்வாறு என்றால், மன் லா யர்ஹம் லா யுர்ஹம், யாரு மத்தவங்கள மேல நீங்க கருணை செய்ய மாட்டீர்களோ உங்கள் மீதும் கருணை செய்யப்பட மாட்டாது. நீங்க இரக்கம் காட்டுங்க, கியாமத்துடைய நாள் அல்லாஹ் உங்களுக்கு இரக்கம் காட்டுவான். நீங்க உலகத்துல வாழக்கூடிய காலத்துல நீங்க மற்றவர்களோடு ஒற்றுமையா இருங்க, நீங்க கியாமத்துடைய நாள் அல்லாஹ் தஆலா உங்களை சமாதானப்படுத்தி வைப்பான். இரண்டாவது சொன்னார்கள், மல்லா யக்ஃபிர் லா யுக்ஃபர் லஹு, யார் இன்னொருவரை மன்னிக்க மாட்டாரோ அவரையும் கியாமத்தில் மன்னிக்கப்பட மாட்டாது. நாங்க மற்றவங்களை மன்னிக்கக்கூடிய தன்மையை ஏற்படுத்திக் கொள்ளணும். மற்றவங்க ஏதாவது தவறு செய்தால் அதை மன்னித்தால் இதன் பொருட்டை கொண்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை கியாமத்துடைய நாள்ல நம்மை மன்னிப்பான். மேலும் மல்லா யதூபு லா யுதாபு அலைஹி, யார் தௌபா செய்வது கிடையாதோ அவருடைய தௌபா கபூல் செய்யப்பட மாட்டாது. உலகத்துல வாழக்கூடிய காலத்துல தௌபா செய்யக்கூடிய அந்த தன்மையை நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். நான்காவது கூறினார்கள், மல்லா யத்தகி லா யுவக்கஹு, அதாவது யார் பாவங்களை விட்டு தவிர்த்து வாழ்வது இல்லையோ, பாவங்களை விட்டும் தவிர்த்து வாழ்வது கிடையாதோ, நாளை கியாமத்திலும் அவரை பாதுகாக்கப்பட மாட்டார். உலகத்துல வாழக்கூடிய காலத்துல பாவத்தை விட்டு தவிர்த்து நாங்கள் வாழ்ந்தால் கியாமத்துல அல்லாஹ் தஆலா நம்மையும் நரகத்தை விட்டு பாதுகாப்பான். எனவே இப்படியான நசீஹத்துகளை உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள்.